எக்ஸசைஸ் 2.1 கொஸ்டின் நம்பர் 3 அண்ட் 4க்கான சொல்யூஷன் இப்போ பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 3 என்னென்னா, தனித்த அல்லது நன்கு வரையறுக்கப்பட்ட 2 விகிதமுறா எண்கள் உள்ளனவா? அப்படி இருந்துச்சுன்னா அவ்விரு விகிதமுறா எண்களின் வித்தியாசம், அதாவது 2 distinct irrational numbers are there இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா their difference is a rational number. அதோட வித்தியாசம் வந்து ஒரு விகிதமுறு எண்ணாக இருக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம கேட்டிருக்காங்க. ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும், நம்மளா ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும். எதுக்கு? 2 விகிதமுறா எண்கள், 2 இர்ரேஷனல் நம்பரு நம்ம எடுத்துக்கிட்டு அதோட டிஃப்ரெண்ட் மைனஸ் பண்ணோம்னா, ஒன்றுலேருந்து இன்னொன்று மைனஸ் பண்ணோம்னா அது வந்து விகிதமுறு எண்ணாக வருமா? விகிதமுறா எண்ணை எடுத்துக்கிட்டு விகிதமுறு எண்ணு வருமா? இர்ரேஷனல் நம்பர் எடுத்துக்கிட்டு ரேஷனல் நம்பரை கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நம்ம எடுத்துக்குவோம், 2 இர்ரேஷனல் நம்பர் எடுத்துக்கோம். எப்படின்னா a + √b அப்படின்னு ஒரு ரேஷனல் நம்பர் எடுத்துக்கோம். இர்ரேஷனல் நம்பர் இதெல்லாம் இதில் ரூட் இருக்கு. இது ரேஷனல் நம்பர், இது இர்ரேஷனல். ஒரு ரேஷனலையும் இர்ரேஷனலையும் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு இர்ரேஷனல் நம்பர், அதாவது விகிதமுறா எண் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏற்கனவே நம்ம இதற்கு முன்னாடி வகுப்புகளில் பார்த்துருப்போம். 1 + √3 அப்படிங்கிறது ஒரு விகிதமுறா எண், இர்ரேஷனல் நம்பரு அப்படிங்கும்போது அந்த ஃபார்மெட்டில் தான் இது இருக்குது. அதே போல் இன்னொன்று எடுத்துக்குவோம். இன்னொன்று எப்படி எடுத்துக்கோம்னா, அதே போல் வேற ஒரு எழுத்து அதே √b வர மாதிரி c + √b அப்படின்னு சொல்லிட்டு b any 2 irrational நம்பர் நம்மளா நம்பர் போட்டும் எடுத்துக்கலாம். இது நம்ம ஒரு ஜென்ரலைஸ் பண்ணுறதுக்காக a + √b அப்படின்னு எழுதிக்கிறோம். b any 2 irrational நம்பர் என்பன எனது விகிதமுறா எண்கள் என்க. இப்போ 2 விகிதமுறா எண்களை எடுத்துருக்கிறோம். இதோட டிஃபரன்ஸ் கண்டுபிடிப்போம். இதோட வித்தியாசம் 1லேருந்து நம்ம மைனஸ் பண்ணுவோம். a + √b மைனஸ் ஆஃப் c + √b. அப்போ என்ன ஆகிடும்? a + √b மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். -c - √b. இப்போ அந்த ரூட்டு கேன்சல் ஆகிடுது. அப்போ என்ன கிடச்சிருது? a - c. இங்கே ac என்பன என்ன? ரூட் இல்லாத நம்பர். ஏசி எல்லாம் இங்கே வந்து ஏபிசி மூணுமே வந்து விகிதமுறு எண்கள். அதை கூட நம்ம சொல்லிடலாம். ஏபிசி என்பன விகிதமுறு எண்கள். அதுக்கு ரூட் இருக்கிறதுனால அது வந்து விகிதமுறா எண். ரூட் வந்து கேன்சல் ஆகாமல் இருக்குது. இப்போ விகிதமுறா எண்கள்னு எடுத்ததுனால வந்து ரூட்டு கேன்சல் ஆகாமல் தான் இருக்குது. என்பன விகிதமுறா எண்கள் என்க நம்மளாம் எடுத்தோம். இப்போ ஆன்சர் வந்து என்ன ஆயிடுச்சு? a - c ஒரு விகிதமுறு எண்ணாக மாறிவிட்டது. இப்போ இது எதில் இருக்கும்? ஒரு விகிதமுறு எண்ணு தான். இப்போ a - c ஒரு விகிதமுறு எண். ஏன்னா அதில் ரூட் இருக்கிற பகுதி வந்து என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ a - c இஸ் ஏ இர்ரேஷனல் நம்பர். இதில் நம்ம என்ன கன்க்ளூஷன் சொல்லலாம்? ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர். இதுக்கான பதில் வந்து என்னன்னா, இதோட டிஃபரன்ஸ் வந்து மேபி ஏ ரேஷனல் நம்பராகவும் இருக்கலாம். எல்லா நேரத்துலையும் வருமா ரேஷனல் நம்பர்னா? வராது. சில நேரத்தில் நம்ம இந்த √b இல்லாமல் இப்போ இந்த √c எடுக்கிறோம்னே, பியும் சியும் கேன்சல் ஆகுமா? கேன்சல் ஆகாது. அப்போ எடுக்கிற விதத்தில் எடுத்தோம்னா கேன்சல் ஆகும். அப்போ டிஃப்ரென்ஸ் மேபி ஏ ரேஷனல் நம்பர், மேபி வரலாம். அப்போ வித்தியாசம் வந்து ஒரு விகிதமுறு எண்ணாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இதுலேருந்து சொல்லிடலாம். இது கொஸ்டின் நம்பர் 3. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4 போகிறோம். இதே மாதிரி கொஸ்டின் தான் அதுவும். கொஸ்டின் நம்பர் 4 என்னென்னா, ஃபைண்ட் 2 irrational நம்பர் such that their sum is a rational நம்பர். 2 irrational நம்பர் எடுத்துக்கிட்டு அதை சம் பண்ணோம்னா ரேஷனல் நம்பர் வர மாதிரி கண்டுபிடிக்கணும். கேன் யூ ஃபைண்ட் 2 irrational நம்பர். இதே போல் நம்ம வேற என்ன கண்டுபிடிக்கணும்? கேன் யூ ஃபைண்ட் 2 irrational நம்பர். 2 irrational நம்பர் எடுத்துகிட்டு அதோட ப்ராடக்ட் வந்து ரேஷனல் நம்பராக வர மாதிரி கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்குறோம். இப்போ போன சம்மில் என்ன பண்ணோம்? 2 irrational நம்பரை டிஃப்ரென்ஸ், 2 irrational நம்பரோட டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு ரேஷனல் நம்பராக வருமா? ஜஸ்டிஃபை யுவர் ஆன்சர் பார்த்தோம். இங்கே வந்து சம் பண்ணால் ரேஷனல் நம்பர் வருமா, அப்புறம் மல்டிப்ளை பண்ணால் ரேஷனல் நம்பர் வருமானு கேட்டிருக்காங்க. இரு விகிதமுறா எண்களின் கூடுதல் விகிதமுறு எண்ணாக அமையுமாறு விகிதமுறா எண்களை காண்க. அது மாதிரி 2 நம்பரை கண்டுபிடி. என்ன நம்பரை கண்டுபிடிக்கணும்? விகிதமுறா எண், ரூட் இருக்கிற மாதிரி. ஓகே, அப்படின்னு கூட ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம வச்சுக்கலாம். இரு விகிதமுறா எண்களின் பெருக்கல் வந்து விகிதமுறு எண்ணாக அமையுமாறு 2 விகிதமுறா எண்களை காண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதை மாதிரியும் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம கண்டுபிடிப்போம். போன கணக்கில் வந்து நம்ம வந்து ஏபிசியில் எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து நம்பர்லேயே எடுத்துக்குவோம். இப்போ நம்ம போன கணக்கில் எடுத்த மாதிரி எடுத்துக்காமல் இப்போ என்ன பண்ணிக்கிறோம்? 3 + √2 அப்படின்னு ஒரு எண்ணை எடுத்துக்கிறோம். இப்போ
3 மைனஸ் ரூட் 2 அப்படின்னு 2 பிலாங்ஸ் டு விகிதமுறா எண்களை எப்படி சொல்லலாம்? ஆர் மைனஸ் கியூன்னு சொல்லலாம். கியூனா விகிதமுறு எண்கள். கியூனானது விகிதமுறு எண்கள். ஆறு மெய்யெண்கள்லேருந்து இந்த கியூவை மைனஸ் பண்ணிட்டோம்னா என்ன கிடைக்கும்? விகிதமுறா எண்களின் கணம் அப்படிங்கிறது இது நம்ம ஃபர்ஸ்ட் கணக்கில் பார்த்துருக்குறோம். இப்போ இது விகிதமுறா எண்கள், அதாவது இர்ரேஷனல் நம்பர் இப்படி தான் நம்ம அழைக்கிறோம். இர்ரேஷனல் நம்பர். விகிதமுறு எண்கள் ரேஷனல் நம்பர்னா அது கியூ, அது நமக்கு தெரியும். அப்போ இது எதில் இருக்குது இந்த ரெண்டு நம்பரும் அப்படின்னா ஆர் மைனஸ் கியூ விகிதமுறா எண்களை எடுத்துக்க சொன்னாங்க. இது விகிதமுறா எண்களின் கூடுதல். இப்போ கூட போகிறோம். இப்போ சம் இதோட கூடுதல் கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன கிடைக்கும்? 4 3 + ரூட் 2ஐயும் 3 மைனஸ் ரூட் 2ஐயும் கூட்டுறோம். இப்போ நம்ம வேறு சைனாக இருக்கிறதுனால இது ரெண்டு என்ன ஆகிடுது போயிடுது. அப்போ 6 கிடைக்குது. 6ங்கிறது எதில் இருக்கும்? ஒரு விகிதமுறு எண். அப்போ விகிதமுறு எண்ணா அது வந்து கணம் வந்து கியூ அப்படிங்கிறது தெரியும். அதனால் என்ன பண்ணலாம்? கூடுதல் வந்து விகிதமுறு எண்களை காண்க. அது மாதிரி இப்போ கொடுக்கப்பட்ட 2 எண்கள் விகிதமுறா எண்கள், அதோட கூடுதல் வந்து ஒரு விகிதமுறு எண்ணாக நம்ம காண இயலும், எல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதை நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ 3 + ரூட் 2 3 மைனஸ் ரூட் 2 என்ன நம்பர்ஸ்? இர்ரேஷனல் நம்பர்ஸ். அவற்றோட கூடுதல் வந்து என்ன நம்பர்? விகிதமுறு எண்ணாக நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம், அதாவது ரேஷனல் நம்பராக கண்டுபிடிச்சிக்கிறோம். இது ஒரு எடுத்துக்காட்டு தான். ஓகே, அடுத்தது இதே போல பெருக்கல் பலன். இதே கூட அப்படியே எடுத்துக்கலாம். இதே கூட நம்ம அப்படி தான் எடுத்துக்கிறோம். இதோட பெருக்கல் பலன் வந்து இது ஃபர்ஸ்ட் பகுதின்னு வச்சுக்கோ. இப்போ பார்க்க போகிறது இரண்டாவது பகுதி. 2 இர்ரேஷனல் நம்பர் எடுத்துகிட்டு அதை பெருக்கணும்னா விகிதமுறு எண்ணாக இருக்க இயலுமா? அது மாதிரி 2 நம்பரை கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும், எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு. அப்போ அதே நம்பர் எடுத்துக்கோம். 3 + ரூட் 2 3 மைனஸ் ரூட் 2 அப்படிங்கிறது 2 இர்ரேஷனல் நம்பர் ஆர் மைனஸ் கியூவில் இருக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். இதோட ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறோம். ப்ராடக்ட் அப்படின்னா பெருக்கல் கண்டுபிடிக்கிறோம். என்ன கிடைக்கும்? 3 + ரூட் 2ஐயும் 3 மைனஸ் ரூட் 2ஐயும் பெருக்கிறோம். a + b a - b ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? இது a + b, இது a - b. பெருக்கணும்னா என்ன கிடைக்கும்? a² - b² அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம். யூஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 3² - ரூட் 2² வரும். 3² வந்து 9, ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் வெறும் 2 வந்துடும். ரூட் 4 அது வந்து 2க்கு சமம். இப்போ 7. இது வந்து ஒரு என்னது? விகிதமுறு எண், ஏற்கனவே சொன்ன மாதிரி. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிடலாம்? 2 நம்பர் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு இதுலேயும் காண முடியுமான்னு கேட்டாங்க. கண்டுபிடிக்கலாம், காண இயலும் அப்படிங்கிறத சொல்லலாம். மேபி இருக்கலாம், மேபி என்னது ஃபைண்டு கண்டுபிடிக்கிறது வந்து எடுத்ததை பொறுத்து இருக்குது. இதே 3 மைனஸ் ரூட் 2 3 + ரூட் 2 இப்படி இருக்குது. இதில் ரூட் 2க்கு வேலை ரூட் 3 எடுத்தோம்னா வருமா? ரேஷனல்னா வராது. அப்போ நம்ம எடுக்க இயலும், காண இயலும் அப்படிங்கிறத இந்த கணக்கு மூலமாக தெரிந்து கொள்கிறோம். அப்போ 3 மைனஸ் ரூட் 2 3 + ரூட் 2 அப்படிங்கிறது இர்ரேஷனல் நம்பர். அதோட ப்ராடக்ட், அதாவது பெருக்கல் பலன் அப்படிங்கிறது 7ங்கிறது ஒரு ரேஷனல் நம்பர். இப்படியும் எழுதலாம் நம்ம. இப்போ இதெல்லாம் வந்து நமக்கு இருக்கக்கூடிய மிகவும் எளிதான ஒரு 2 சம்முமே வந்து கண்டுபிடிக்க முடியுமா இந்த 2 சம்முலையுமே அப்படின்னா எடுக்கிறத பொறுத்து ஆன்சர் வரும். எடுக்க முடியாதுன்னு சொல்லலாம் சில இதை எடுத்துக்கிட்டு. பாசிபிள், மேபி, ஏ ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறது அந்த 3க்கான ஆன்சர். சம் புரியும் நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.